ஆஃப்டர்நூன் ஆல். நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சார்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க கேட்கலாம். இல்லைன்னா நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கிற சில சார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்துட்டு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த வாரத்தோட நேத்து நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த வாரத்தில் 2 அப்டேட் நிஃப்டியை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல நேத்து என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம்னா, ஒரு 11:15 உங்களுக்கு வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன்றது டெய்லி சார்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான். இது வியாழக்கிழமையோட ஹை 23,459.65. இது வெள்ளிக்கிழமையோட ஹை 23,465. 459,465. ஸோ ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் க்ளோஸ் இது வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து க்ளோஸ் 23,405, இங்க 23,416. ஸோ ஹையர் ஹை வந்ததுனால ஒரு சின்ன புல் பேக்ன்றது ஆல்வேஸ் பாசிபிளா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். என்னை பொறுத்தல வந்து பார்த்தோம்னா இதனுடைய ட்ரெண்ட் லைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உடைவிடாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா புல் பேக்ன்றது மேலே போகும். இப்போ அப்படி மேலே போகும்போது இந்த புல் பேக்கு உண்டான டார்கெட் பார்த்தோம்னா 23,731. அப்போ இந்த 23,731 வரைக்கும் போகலாம். அதுக்கும் மேல போகுது அப்படின்னு சொன்னா முற்றிலும் பேட்டர்ன்றது வேரி ஆகும். அப்போ உங்களுக்கு நியூ டார்கெட் போகும் 24,670. அது மாதிரி மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு, ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்துட்டு ஆய்வுலாம் சொல்லல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்றது டெய்லி சார்ட்ல வந்திருக்கு. அதனால புல்லிஷ் மொமெண்டம்ன்றது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஹையர் ஹை ஃபார்மேஷன் டெய்லி சார்ட்ல வரும்போது அது எந்த அளவுக்கு வால்யூமை எடுக்குதுங்கிறத பொறுத்து அது பெரிய ஹையர் டிகிரியா கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லை, அதால வால்யூம் அட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொன்னா ஒரு லெவல்ல வந்துட்டு அது திரும்ப வந்து பழைய ட்ரெண்ட்லயே வந்து சேர்ந்துரும். இப்போ இங்க பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா பை ஆன் டிப்ஸ் மெயின்டைன் லாங் பொசிஷன் சொல்றோம். ஸ்டாப் லாஸ் 23,151, டார்கெட் 23,731, டார்கெட் 23,889, எக்ஸ்டெண்டட் டார்கெட் 24,089. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிப்னோச்சியை பொறுத்து இருக்கு. 61.8 லெவல்ன்றது 23,721 இங்கே கிளீனாக போட்டிருக்கு. அதே மாதிரி 38.2 வந்து 23,521 இதுவும் இங்கே கிளீனாக போட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட கணிப்பு. ஆனால் நேற்றே நான் இது போட்டேன். இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு ஒரு சின்ன புல் பேக்ன்றது பாசிபிள். அது வந்து 23,731 வரைக்கும் தான் சொல்றேன். ஏன் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன்றேன்னா, இப்போ இது மேலே போகும்போது நல்ல ஒரு வால்யூம் அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன் ஏறுது, நல்லா ஸ்பீடா ஏறுதுன்னு சொன்னா மட்டும்தான் ஃபர்தரா மேலே போக முடியும். அதர்வைஸ் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது இங்கே நிஃப்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த லெவல் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த லெவல் போச்சு அப்படின்னா அடுத்தது 78.6, 23,889 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். அப்போ நம்ம கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நமக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை கட் ஆகாத வரைக்கும் நம்ம கொஞ்சம் டவுட் தான். போகிறதெல்லாம் புல் பேக் தானே இது நம்ம சொல்லணும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆயிடுச்சுன்னா அது ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுனால மோட்டிவேவாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற நிலவரம். நிஃப்டியை பொறுத்தவரை புல் பேக்ன்றது கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா மினிமம் டார்கெட்ன்றது 23,731 வரக்கூடிய நாட்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ்ன்றது உங்களுக்கு இதுதான் 23,151. இதை தான் நான் உங்களுக்கு நேற்று ஏற்கனவே அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறேன். இந்த இதனோட வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம்.
வேற வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண காத்திருக்கிறேன்.